ஜெனியோட ஃபேவரேட்டட் ட்ரிங்க்ஸ் கர்டு லஸ்ஸி, பைனாப்பிள் ஜூஸ் அண்ட் மோசம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஜூஸும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஜெனியோட ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜெனியோட வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய கசின் பார்த்திங்க அப்படின்னா செந்தில். ஸோ இந்த செந்தில் அண்ணன் தான் அடிக்கடி ஜெனியோட வீட்டுக்கு வரக்கூடிய நபராக இருப்பார். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா கசின்ஸ், பெரியம்மா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க எல்லாருமே ஜெனியினுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனியோட அம்மா விஜி தன்னுடைய அக்கா மகாலட்சுமியோட ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால ஜெனி தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு கிராமத்தில் போகிறது வழக்கம். ஸோ அந்த கிராமம் எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம். இங்கே தான் ஜெனியினுடைய தம்பி லாரன்ஸ் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஆற்றங்கரை ஓரம், அதாவது ஆற்றங்கரைக்கு எதிர்ப்புறம் இவங்களுடைய வீடு இருக்கும். ரொம்ப அழகாகவே இயற்கை சூழலோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடம் ஜெனிக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சிறு வயதில் அங்கே போனது. இப்போ அவங்களுடைய பெரியம்மா பொண்ணோடைய மேரேஜுக்காக ஜெனி அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே ஜெனி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய இடத்துல அந்த டாய்லெட் வசதி அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ அதனால் எல்லாருமே அந்த பொது வெளியில், அதாவது காட்டுப்பகுதிகள் அப்படிங்கிற இடத்துல போய் தான் அவங்க தன்னுடைய காலை வெளியேற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே அவங்க வெளியேற்றணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் ஜெனிக்காக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனாலேயே ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு ஜெனி போகிறத அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பெரியம்மா பெயர் மகாலட்சுமி. அவங்களுக்கு அசோக்குங்கிற ஒரு பையனும் ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க. இவங்களுடைய கணவர் பார்த்திங்க அப்படின்னா விவசாயமும் பண்ணுவார், அதே சமயம் சமையல் வேலையும் பார்ப்பார், அதாவது சமையல் மாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க திருமண அமைப்பாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலேட்டிவ்ஸோட கிண்டல் கேலிகளுக்கு, குறை கூறுதலுக்கு ஜெனி ரொம்பவே ஆளாகியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனியோட பெரியம்மா தாங்கள் கஷ்டப்படுற குடும்பம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஜெனிக்கிட்ட. ஸோ ஜெனி தன்னுடைய வீட்டுக்கு ரொம்ப வரமாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு அந்த வசதி இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால ஜெனி எங்களை அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ இது ஜெனிக்கு ரொம்பவே பிடிக்காமலே இருக்கும். ஸோ தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி உடனே நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஜெனி கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியினுடைய பெரியம்மா பெண்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கசின்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நாங்கள் வரோம், எல்லா வேலைகளும் செய்கிறோம், ஜெனி கொஞ்சம் ரிச்சாக இருக்கா நம்மளை விட, ஸோ அவள் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஃபேமிலிக்குள்ளார போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஜெனிக்கு ஒரு நல்ல விஷயமாகவே தோணாமலே இருந்தது, பிடிக்காமலும் இருந்தது. ஸோ அதனாலேயே ரிலேட்டிவ்ஸ் கிட்ட லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம ஜெனி திருவண்ணாமலை கசின் சிஸ்டர் மீனாட்சியோட மேரேஜ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் தன்னுடைய செந்திலனை சதீஷ் அப்படிங்கிற ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஜெனிக்கு. ஸோ திருவண்ணாமலையில் ஜெனிக்கு இன்னொரு ஒரு நல்ல ஃப்ரெண்டு சதீஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனியோட வீட்டுக்கு அவங்களுடைய மாமா பொண்ணு உமா தன்னுடைய எக்ஸாம்ஸ்க்காக படிக்க வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அடுத்து அவங்களுடைய பெரியம்மா பையன் அசோக் அவங்களும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனி காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க டைம். ஸோ வீட்டில் இருந்து யாரையுமே கவனிக்க முடியாத டைம். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜெனியினுடைய வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட பலவித வீண் வம்புகள் அப்படிங்கிறது நடந்தது ஜெனியினுடைய ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அசோக் அண்ணன் ஜெனியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஜெனி ஓகே நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அசோக் அண்ணன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லார்கிட்டையும். ஸோ அவங்களுக்கு சமைக்க தெரியுங்கிறதுனால ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு வைக்கிறேன், நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இதை ஒரு பெரிய விஷயமா அசோக்கோட சிஸ்டர் தேவி எடுத்துக்கிறாங்க. ஸோ உடனே ஜெனிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி நீ அசோக்குக்கு நீ சமைச்சு போட மாட்டியா, எப்படி நீ வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நீ பாட்டுக்கு வெளியில் வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி கொஷின் அரைஸ் பண்ணுறாங்க. ஜெனி இதுக்கு ஆன்சர் எதுவும் பண்ண முடியலை, பண்ணவும் தெரியல அப்படின்னு சொல்லலாம். சைலண்ட்டாகவே ஃபோனை வச்சிடுறாங்க. அதாவது கசின்ஸ்குள்ளாரையே ஜெலசி ஃபீல் அப்படிங்கிறது ஜெனி மேலே இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜெனியோட வீட்டுக்கு இப்போ மாமா பையன் ராஜா, அதாவது இன்னொரு
பையன் ராஜா அப்படிங்கிறவர் வராரு. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஃபாரின்லேயே இருந்து வேலை பார்த்தவர். ஜெனி காலேஜ் வேலைக்கு போகும்போது தான் ஜெனியை பார்க்க வீட்டுக்கு வராரு. இவரும் தன்னோட ஹையர் கோர்ஸ்க்காக ஜெனியோட வீட்டுக்கு வராரு எக்ஸாம் எழுத போகிறதுக்காக. ஸோ அப்போ ஜெனி வந்து ரொம்ப அவசரமாக காலேஜ் கிளம்புற டயத்தில் பாய் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்பிடுறாங்க. ஸோ ராஜா பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட தம்பி லாரன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு எக்ஸாம் சென்டர் போய் எக்ஸாம் எழுதிட்டு வராரு. ஸோ அப்போ அவர் படித்த யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி. ஜெனி மாமா பசங்களை மாமா, அத்தான் இல்லை வேறு ஒரு முறை சொல்லிலாம் கூப்பிடுவாங்கள, அந்த மாதிரிலாம் கூப்பிட மாட்டாங்க. பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாங்க போங்க அந்த மரியாதையோடு கூப்பிடுவாங்க. ஸோ ஜெனிக்கு வந்து அந்த கிராமத்து பெண்கள் பேசுகிற மாதிரியெல்லாம் பேச தெரியாது, கிண்டல் அடிக்கவும் தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ரிலேஷன் ஜெனியோட பிரதர், திருவண்ணாமலை கசின். ஸோ சரவணன், அவரும் வந்து ஜெனியோட வீட்டில் கிட்டத்தட்ட 1 month ஸ்டே பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஜாப் கிடையாது. ஸோ ஜெனியோட வீட்டில் 1 month ஸ்டே பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஃபாரினில் ஜாப் கிடைக்கிது. ஸோ அப்பையும் சரவணன் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதன் பிறகு அவர் வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஜெனியோட வீட்டுக்கு மீனாட்சி அக்கா. ஸோ இவங்களும் திருவண்ணாமலை கசின் தான். இவங்களும் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ ஜெனியோட வீட்டுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வருவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. ஜாலியாக தான் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எல்லா கசின்ஸும் ரிலேட்டிவ்ஸும் ஜெனி மாதிரியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி வந்து டாப்பில் கொஞ்சம் இருந்தாங்க தன்னுடைய ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள இப்போ டவுன் பண்ணுறதுக்காக ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய ஜெலசி ஃபீல் அதிகமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny.